Exercise 7th sum பார்க்க போறோம். On 1st April 2018, Subha started her business with capital 1,20,000. So சுபான்றவ ஒரு sole proprietorship. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ எவ்வளோ கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு அவளுக்கு 1,20,000 இருக்கு. ஓகே, ஷீ டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அவள் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹர் புக்ஸ் as on 31st 3/2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரிங் தி இயர் ஷீ வித்ட்ரா ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கா 30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். ஷீ இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ 40,000 சொல்லியிருக்காங்க டியூரிங் தி இயர். பட் கால்குலேட் ஹர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிப்போம். ஸோ என்ன ஃபார்மேட் இருந்தது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள் யாருக்கு தெரியாதோ. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க, ரைட், 1,20,000 கொடுத்துருந்தாங்களா. அப்புறம் வேற என்ன கொடுத்துருந்தாங்க, டிராயிங்ஸ் டியூரிங் தி இயர் ஷீ வித்ட்ரா 30,000. ஸோ டிராயிங்ஸும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 30,000, கரெக்டுங்களா. அதுவும் நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஷீ இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல். ஸோ அடிஷனல் கேபிட்டல் வந்து 40,000. ஸோ அதுவும் நம்ம இங்கே எழுதியாச்சு. அப்போ என்னதான் கொடுக்கல நம்மளுக்கு, இது கொடுக்கல, ரைட், க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சுபா ஆஸ் ஆன் 31st 3/2019. ஸோ உங்களோட இந்த பேலன்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்னெல்லாம் வருமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் எழுதிக்கோங்க. இதுக்கும் நான் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்கே வரும், லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ 50,000 எழுதியாச்சு. டெட்டார்ஸ் 1,80,000. ஸோ டெட்டார்ஸ் எங்கே வரும் உங்களுக்கு, 1,80,000 உங்களோட அசட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் இது உங்களுக்கு அசட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் 70,000. கம்ப்யூட்டர் இதுவும் அசட் 30,000 உங்களுக்கு இது கம்ப்யூட்டர். ஓகே, அசட் சைடில் வரும். மிஷினரி வந்து 3 lakh. மிஷினரி உங்களுக்கு அசட். ஸ்டாக் இன் ட்ரேட் இதுதான் உங்களோட க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று தான். ஸோ 1,30,000 வந்துருச்சு. கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கு இந்த பக்கம் வரும், லைபிலிட்டி சைட் 90,000. பில்ஸ் பேபிளும் இந்த பக்கம் வரும், லைபிலிட்டி சைடில் 50,000. சாரி 2,40,000 பில்ஸ் பேபிள். ஓகேங்களா. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 60,000. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே எழுதிட்டோம். ஓகே, அதுவும் அசட் சைடில் வரும். என்ன பண்ணுவீங்க, இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவீங்க, ரைட். ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 lakh வருது. 8 lakhல இது ஃபுல்லாக நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க இதை. ஸோ உங்களுக்கு என்ன வரும், 4,20,000 வரும். இந்த 4,20,000 எடுத்து எங்கே எழுதுவீங்க, இந்த பக்கம் எழுதுவீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டுமே ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஆட் பண்ணால் உங்களுக்கு 4,50,000 வரும். இதில் இது மைனஸ் பண்ணிங்கன்னா 4,10,000 வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஜாஸ்தி இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, கரெக்டுங்களா. அப்போ என்ன வரும், இது ப்ராஃபிட்டாக தான் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரைட். மேலே ஜாஸ்தியாக இருக்குது, கீழே கம்மியாக இருந்தால் என்ன வரும், ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ இங்கே தான் வந்துச்சு. நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,90,000 வந்துடுச்சு. ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் சம் இது. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸில். ஓகே, இவ்வளோதான் இதில்.